பயந்துட்டீங்களே. சேர்மன் சார், மொத்தம் 100 ஏக்கர் சார். 1200 ஃபிளாட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ சார் லோன் சாங்ஷன் பண்ணுறீங்க? 100 கோடி ரூபாய் கேட்குறீங்களே, இவ்வளோ பெரிய தொகையை ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் பண்ணுறதுல தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. 10% கமிஷன் தரேன்னு சொன்னால் உங்கள் தயக்கம் சரியாக போகுமா? நோ சார், அதே எப்படி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இல்லாமல் மேனேஜர் சாருக்கு தனியாக 2% கொடுத்தா பிரச்சனை சரியாயிருமா? சார் முடியலைன்னா சொல்லுங்கள், நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஓகே, சாங்ஷன் பண்ணிடுறேன். நான் எப்படி எங்க அண்ணன் வயசுல பேசுறது? டேய், அது ஒரு சப்ப மேரடா. இந்தா வாய் தர. பேசு. வாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படி பேசுறது? பேசு, இதான் உங்க அண்ணன் வயசு. டேய் சீக்கிரம் ஃபோன் போடுறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா, என்ன சொல்லு. அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி ஒய்ஃபுக்கு பிரசவ வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக கொஸ்டின் கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஒத்தைக்கு ஒத்தையா அனுப்பேண்டா, வந்து நின்னு பாரு. அம்மா, என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா? ரூம்குள்ள வச்சது கால் மணிச்சா போயிடும். போய் நல்லா தேடி பாருப்போ. அண்ணே, குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்தா பாத்தீங்களா? ஏடா, ஏன் என்ன கேட்கல? நான் தான் எடுத்தேன். ஏன் நகையை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? உங்க அண்ணன் அர்ஜென்ட்டா 25,000 ரூபாய் பணம் கேட்டா, அதை பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இதை கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சு கொடுக்கலான்னு தான். கிழிஞ்சுது. இதை மட்டும் மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றான்? பூரா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? வேற என்னெல்லாம் கோல்மால் பண்றேன்? வாட் கோல்மால்? போஸ், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாப்பா? யாருக்குப்பா? கான்ஸ்டபிள் கந்தசாமி பொண்டாடிக்கிட்டா. ஆம்பளை பிள்ளை தான். ஏன் இப்ப கேக்குறீங்க? இன்னைக்கு தானே பிறந்துச்சு. ஆர் யூ போத் ஆல் ரைட்? அவன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. என்னடா உளறற? அப்பா, நீங்க தப்பா உளறீங்க. டேய், நீ ஃபோன் பண்ணியடா? நான் எப்ப ஃபோன் பண்ணேன்? நானும் கேசவங்கிற கான்ஸ்டபிள்கிட்ட 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்பா, கேசவன் எங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரும் கிடை. ஆஹா, யாரோ என் குரல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரையும் நல்லா ஏமா. ஹாய் தம்பி. அண்ணே, இங்க வா. எங்க நைசா நழுவுற? உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை கக்கு. கமான். சச்சா, என்னண்ணே ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க? ஷர்ட்ல ரிசீட் இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர். ஏய், இங்க கூட சரியான போலீஸ்காரன் போட்டாங்க. பாத்தீங்களா? தம்பி தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கு. 25,000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு பெங்களூர்? இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமே. மை கோயிங் காலேஜ். உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கேன்? ஐ நோ டாட். காலேஜுக்கு வர பொண்ணுகளே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹவுஸ்ல செட்டில் ஆயிரணும். அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. டோன்ட் வரி மம்மி, இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா. அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜை நம்ம வளைச்சு போட்டுருவோம். இங்க என்ன? ஐயோ, கரஸ்பாண்டன்ட் பண்ண வந்துட்டு இருக்கா. இவளை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், கேண்டீனோட சேர்த்து இந்த காலேஜும் வளைச்சு போட்டுருவேன். I will help you. I am coming. நானாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போல பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்றேன். என்னங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? என் 100 ரூபாய் நோட்டு சேத்துல விழுந்துருச்சு. அட, அதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏன் 100 ரூபா வச்சுக்கங்க. Thank you. பாய். Bye. எங்க அவ? அவ போயிட்டா. அவ காசா என்கிட்ட இருக்க, எப்படி அவ போவா? டேய், ஏன் காசை அவ காசை எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இந்த காசை ஏன் காசு? டேய், உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா ஏன் ட்ராக்ல பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கா சேத்துல உடந்து புரண்டுட்டு இருக்க முட்டாள். என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேத்துல ஒருத்தன் பண்ணி மாதிரி புரண்டுட்டு இருக்கானே. எங்க போச்சு 100 ரூபா? வண்டி ஹெட்லைட் உடைஞ்சிருக்கா? யோ, கீழ அடிபட்டவளுக்கு என்னாச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு வண்டிக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுற? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு. வண்டிக்குள்ள யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா இறங்கின, இறங்கி வந்து பதில் சொல்ல சொல்லியா? யாரா இருந்தாலும் வான்னு சொல்லி ஏதோ மச்சான் வராரு பேசிங்க. ஏன்டா அதுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க?
நாங்க தாம்மா தப்பா வந்துட்டோம். உன் வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நான் காலேஜ் போகணுமே. நான் டிராப் பண்றேன், வாமா. சாரி சார், நீங்க இவ்வளவு நல்லவர்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா. பை த பை, ஐம் அஞ்சலி. என் பேர் உமாபதிமா. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கூலிப்படையை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது, அம்சமான லேண்ட பார்த்தா கப்புடு வளைச்சு போடுறது. டேய், சூப்பர் பிகராச்சே. என் வண்டி எப்பண்ணே வரும்? காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துருமா. ஆத்தாடி, இவ தாதா உமாபதியோடைய தங்கச்சியா? போப்பா. பாண்டவர் பூமி மாதிரி இருக்கிற இந்த காலேஜ் கலவர பூமி ஆயிடக்கூடாது. பெட்டுடா 500 ரூபா. வெடிக்காது. இல்ல வெடிக்கும். மச்சான் சூப்பரா கலக்கிட்ட. இடியட்ஸ், ஸ்டூபிட்ஸ். ஹலோ, சாரிங்க. நான் டிசைன் பண்ண இந்த ரிமோட்டால பலூனை உடைக்கிறேன்னு பந்தயம் கட்டியிருந்தேன், அதான். வாவ், ரிமோட்லியா? தட்ஸ் வெரி நைஸ். நைஸ் மீட்டிங் யூ. ஐயோ அம்மா, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. நாங்க பிச்சைக்காரங்க இல்லம்மா. சாரிங்க, பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துச்சு. எங்களை நஷ்டப்படுத்திட்டாமா. அந்த கேண்டியனுக்கு எதிர்த்தாப்புல நாங்க இட்லி ஷாப் வச்சிருந்தோம். எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. நான் எங்க போனா மாஞ்சாவேல் பேரை சொல்லி மிரட்டுறாமா. மாஞ்சாவேலுவா? ஆமாமா, அதை விட்டு கேண்டியன் தான் இது. நீங்க தாதா உமாபதியோட தங்கச்சி தானே? எங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? ஓ நீங்களா? டேய் தம்பி, நேத்து மீந்து போனதானே இருக்க? இல்லண்ணா, இப்பதானே எல்லாத்தையும் குப்பையில கொட்டினேன். தோ இப்பதான் கொட்டினா நாய்க்கு சாப்பிட போது ஓடுங்க. இதா தம்பி, 4வது டேபிள்ல என்ன இல்லாத வடை கேட்டாங்க, வச்சிருங்க. இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். தம்பி, நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி. உங்களுக்கு உமா பத்திய தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலனா? அவ தாதா உமாபதியை பத்தி தெரியுமான்னு தான் கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான் அவனா? டேய், அந்த பிளாக் பிரதோடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர், மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா. கேண்டீனா அவங்களுக்கா? இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு குத்துன்னு பிஸியா இருப்பாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை காலாமே என்னால முடியாது. இந்த சாக்கடைக்கு என் கேண்டீனை கொடுத்துட்றேன். சிஸ்டர், நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க. இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பௌர்ணமி கிரிவலம் மாதிரி நம்மள சுத்துறானுங்க? டேய், நான் நெருப்புடா, நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுறே. இந்த சூஸ்பரி போடா வெளியில. வெளில வந்த கதை என்ன? போடா வெளியில. கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சி கூட்டு வந்து மிரட்டி கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சியோட வந்து கேண்டீனை புடுங்கிட்டானுங்க. டேய், நான் என்ன சுக்லாம் பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தபார், கேண்டீன் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கர்ச்சிஃப் கடை போட்டு கொடு மாப்பிள. வணக்கம் மேடம். நீ யாரு? என் பேரு வேலு. ஓ, நீதான் அந்த மாஞ்சாவேலுவா? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கேண்டீன் கை மாறிடுச்சு. மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ண தோலை உரிச்சிருவேன். நீ என்ன நடமாடும் நகை கடையா? நாளையிலேருந்து இதெல்லாம் கட்டி வீட்டில் வச்சுட்டு வெளியே வர, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. போலாம். ஏய், எப்படி என் தோலை உரிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரு? தாதா உமாபதியோட தங்கச்சி. ஐயோ, எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சியை லவ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அந்த ஃபைட்டிங் என்ன, சேசிங் என்ன, சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கும்ல. நீயும் சிக்கன்னு தான் இருக்க. வா, லவ் பண்ணலாமா? வா 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 வா. என்ன? எங்க அண்ணன் யாராவது என்ன உத்து பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாரு. ஐயோ, அப்படியா? அப்ப உன் உடம்பு முழுக்க பார்த்தா, தோ உன் கழுத்தை பார்த்துட்டேன், உன் பேக்க பார்த்துட்டேன், அதோ முன்னாடி பார்த்துட்டேன். ஐயோ, இந்த ஹிப் இருக்கு. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. உமாபதியோட தங்கச்சி இல்ல. என்னது? உமாபதி தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணை மூடி 3 இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணோம்? மாப்பிள, இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டு. ஏற்ற விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுறேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு.
போடா. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா. முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேனே கேட்டீங்களா? சீக்கிரம் சுடிடி எரியுது. ஏய் அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா?